அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இங்க லடாக்ல இருக்கக்கூடிய போராட்டத்த பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லடாக் போராட்டம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நாட்களாகவே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் தான். லடாக் போராட்டத்த பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற மாநிலத்த 2ஆ பிரிச்சதிலிருந்து நம்ம பார்த்துட்டே வரணும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற மாநிலம் நமக்கு 2ஆக பிரிக்கப்படுது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வித் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. புதுச்சேரியில இருக்கிற மாரி. அதே மாரி யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக் வித்தவுட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. நமக்கு தையூ டாமன்ல எல்லாம் இருக்க மாரி லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அங்க இருக்காது. அப்படி பிரிக்கப்பட்டது. சரிங்களா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயுமே சரி, லடாக்லயுமே சரி, மாநில அந்தஸ்து கேட்டு அந்த குரல்கள் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. லடாக்ல அது ஒரு போராட்டமாகவே மாறுச்சு. ஓகேங்களா? லடாக்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாநில அந்தஸ்தும் கேட்கறாங்க. இன்னொரு வித்தியாசமான கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6வது அட்டவணையில லடாக்க சேர்க்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? 6த் ஷெட்யூல்ல ஆட் பண்ணுங்கப்பா அப்படின்றத சொல்றாங்க. சரியா? இப்ப 6த் ஷெட்யூல்னா எதுக்காக அவங்க கேட்கறாங்க? 6த் ஷெட்யூல்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசிக்கா பார்ப்போம். சரிங்களா? 6த் ஷெட்யூல பொறுத்தவரைக்கும் நமக்கு அட்டானமஸ் 6த் ஷெட்யூல பொறுத்தவரைக்கும் நமக்கு அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து 4 மாநிலங்கள் வந்து இருக்கிறாங்க இல்லையா? சோ இதுல வந்து என்ன ஆர்டிக்கிள் ரிலேட் ஆகி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 244 அண்ட் 275 ரிலேட் ஆகி வரும். சரியா? இந்த 2 ஆர்டிக்கிள் தான் 6த் ஷெட்யூலோட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஆர்டிக்கிள். எதுக்காக 6த் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் பழங்குடியின மக்கள் அதிகமா வசிக்கக்கூடிய பகுதிய நிர்வாகம் செய்யறதுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த 6வது அட்டவணை அப்படிங்கிறது. அதுல 4 மாநிலங்கள் அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. சரியா? இப்ப இந்த 6வது அட்டவணையில ஒரு மாநிலம் இருக்கனால என்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6வது அட்டவணையை பொறுத்தவரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அதிகமா ட்ரைபல் பீப்பிள் வந்து இருப்பாங்க. பழங்குடியின மக்கள் அதிகமா இருப்பாங்க. அஸ்ஸாம்ல சரி, திரிபுரா, மேகாலயா, மிசோரம் எல்லா இடத்துலயுமே. அப்ப ட்ரைபல் பீப்பிள் அவங்கள வந்து அவங்களுடைய கலாச்சாரம், மொழி, பழக்கவழக்கங்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுக்காக, உங்க நில உரிமைகள் எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. ஓகேவா? ஏடிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் வந்து உருவாக்குறாங்க. இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ல பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் பீப்பிளோட ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆளுநர் ஒரு சில நபர்கள வந்து தேர்ந்தெடுத்து அனுப்புவாரு. இவங்களுடைய அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, லேண்ட் ரிலேட்டடா, ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா, இன்ஹெரிட்டன்ஸ் ரிலேட்டடா அ சட்டங்கள இவங்கனால வகுக்க முடியும். அத தாண்டி மாநில அரசாங்கமோ, மத்திய அரசாங்கமோ ஒரு சட்டம் போடுறாங்க அப்படின்னா, அது இந்த ஏடிசியோட அப்ரூவலுக்கு உட்பட்டு தான் அந்த இடத்துல அந்த ட்ரைபல் ஏரியாஸ்ல செயல்படவே ஆரம்பிக்கும். சரிங்களா? அத தாண்டி பார்க்கிறப்ப, நமக்கு இந்த சின்ன சின்ன சிவில் கேஸஸ நிர்வகிக்கக்கூடிய அங்கீகாரம், வழக்குகள் அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பேசிக்கா மக்களுக்கான வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணுவாங்க. லைக் வந்து ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்றது, ஹாஸ்பிட்டல்ஸ், கம்யூனிட்டி சென்டர்ஸ் இந்த மாரியான விஷயங்கள பண்றது. அடுத்ததா பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு நிதி ஆணையம் இருக்கு இல்லையா? ஃபினான்ஸ் கமிஷன்ட்ட இருந்து இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ்க்குன்னே பிரத்யேகமா தனி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அத வந்து வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்க்காக பயன்படுத்திக்குவாங்க. சரியா? இதுதான் வந்து அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்னா பேசிக்கா இருக்கிறது. இந்தியாவுல மொத்தம் எத்தன மாநிலங்கள்ல அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் இருக்குன்னா, அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் 4 மாநிலங்கள் இருக்கு. இந்த 4 மாநிலங்களையும் சேர்த்தி எத்தன அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் இருக்குன்னா, 10 அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் வந்து இருக்கு. சரியா? சோ, இத தான் லடாக் கேட்கறாங்க. ஏன் லடாக் கேட்கறாங்க? லடாக்ல அதிகமா ட்ரைபல் பீப்பிள்ஸ் இருக்காங்க. அதனால அவங்களுமே வந்து பெட்டரா ட்ரைபல் பீப்பிள்ஸ அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் கேட்கறாங்க. 6த் ஷெட்யூல்ல வந்து கேட்கறாங்க. அதற்கான பேச்சுவார்த்தை தான் இப்ப அரசாங்கத்தோட போய்க்கிட்டு இருக்கு. சரியா? அதுதான் நம்ம முதல் செய்தியில பார்க்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பொதுக்கூட்டங்களுக்கு விதிகள் வகுக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம முதலமைச்சர் நேத்து ஒரு வீடியோல சொல்லியிருந்திருப்பார். பார்த்திருப்பீங்க. இல்லையா? பொதுக்கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பப்ளிக் ஈவென்ட்ஸ்க்கு பிரத்யேகமான விதிகள் வகுக்கப்படும். மக்கள் அதிகமாக வரக்கூடிய பகுதிகளுக்கு விதிகள் வகுக்கப்படும். நமக்கு வந்து கோயில் திருவிழாக்கள், அரசியல் பொதுக்கூட்டங்கள், ஒரு சில கன்சர்ட்லாம் இருக்கு. ஓகேங்களா? மியூசிக் கன்சர்ட்ஸ்லாம். இந்த மாரியான இடங்கள்ல அதிகமா மக்கள் கூடுவாங்க. அதுக்கான பிரத்யேகமான கைட்லைன்ஸ் வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நமக்கு கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஆ அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அவங்க விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க.
ஆஹ் அந்த விசாரணையோட முடிவுல அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் பரிந்துரைகளை வழங்குவாங்க. அந்த பரிந்துரைகளை அடிப்படையா வச்சு ஒரு சில விதிகள் வகுக்கப்படும் அப்படிங்கறத முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு. பொதுவா பாத்தீங்கன்னா இதை நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். அது குறிப்பா டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஸ்டாம்பீட் நடக்குது அப்படின்னா என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கலாம், என்ன மாதிரியான மெஷர்ஸ் நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க, என்னெல்லாம் எடுத்திருக்கலாம், நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம கிட்ட கேட்கலாம். சஜஸ்ட் யுவர் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதிரி ஒரு கேள்விகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கப்ப நமக்கு சஜஸ்ட் யுவர் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ப்ராப்பரா கிரவுட் கண்ட்ரோல் இருக்கணும். ப்ராப்பரா லே அவுட் டிசைன் போட்டு அதுக்கேத்த மாதிரி மக்கள வந்து அனுப்பணும். எக்ஸிட் வந்து பாத்தீங்கன்னா, நேரோவா இருக்கக்கூடாது. ரொம்ப குறுகிய பாதையா இருக்கக்கூடாது. நல்ல ஒரு பெரிய பாதையாக இருக்கணும். எக்ஸிட் பெருசா இருக்கணும். அதே மாரி நம்பர் ஆஃப் எக்ஸிட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கணும். ஓகேங்களா? அப்பதான் மக்கள் வந்து ஒவ்வொரு வழியா அப்படி பிரிஞ்சு போக முடியும். மக்கள் கூட்டத்துக்கு ஏத்த மாதிரி காவல்துறையினருடைய அ எண்ணிக்கையுமே இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரியான ஒரு கைட்லைன்ஸ் தான் வந்து அரசாங்கமும் வெளியிட போறாங்க. அது அந்த ஆணையத்தோடைய பரிந்துரையின் பேர்ல. சோ நம்பளுமே டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டெய்லியும் ஒரு சில கேள்விகள பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதுல நம்ம தனியா ஸ்டாம்பீட பத்தியுமே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டாம்பீடுங்கிறத. மறுபடியுமே இன்னொரு தடவ நம்ம அத டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? சோ மத்தபடி பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நட்பு அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனில் கொட்பின்றி ஒள்ளும்வாய் ஊன்றும் நிலை" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நட்புக்கு சிறந்த நிலை எது என்றால், எப்போதும் வேறுபடுதல் இல்லாமல் முடியும் போதெல்லாம் உதவி செய்து தாங்கும் நிலையாகும் அப்படின்னு சொல்லி நட்பிற்கான இலக்கணம் என்ன அப்படிங்கறத தெளிவாக வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கான பெரிய விளக்கம் நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா? திருக்குறள் எண் 789 அதிகாரம் நட்பு. சரியா? சோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கியமான விஷயங்களை பார்த்திருக்கோம். நன்றி.